ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எஃப்ஆர்விபி அந்த ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல், இதை தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பர்டிகுலராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்விங் பாயிண்டில் கூட இந்த ரேஞ்ச் ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டைம் ஃப்ரேம் வச்சும் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்ட்ராட்டஜி, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே 9:15 நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் அப்படிங்கும்போது நம்ம 9:45 வரைக்கும் மார்க்கெட்டில் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ 9:45 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எஃப்ஆர்விபி, அதாவது அந்த ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படிங்கிற அந்த டூல் நம்ம யூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரேடான நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும், எந்த மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்மளோட சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எதையும் நீங்கள் ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஃப்ஆர்பிபி, ஸோ இந்த எஃப்ஆர்பிபி ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி இதை நம்ம சார்ட்டில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நான் விளக்கம் கொடுக்குறேன். ஸோ இது எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பர்டிகுலரான ஒரு ரேஞ்ச், அதாவது என்னென்னா ஒரு 1 day டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்விங் பாயிண்ட் இருக்குது, மார்க்கெட் ஒரு இடத்துலேருந்து மார்க்கெட் வாலட்டைலாக மேலே போயிருக்கு, இல்லை கீழே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் இதை யூஸ் பண்ணலாம். நம்ம எப்படி இந்த ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் லைவாக நான் காமிக்கிறேன். ட்ரேடு இல்லை, ஸோ அது ஒரு ரேஞ்சை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம எப்படி நம்ம பார்த்துட்டு அதை சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு டூல். இந்த டூல் நீங்கள் இதுவரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. ஓகே, சரி வாங்க நம்ம சார்ட்டில் போய்ட்டு இதோட இது எப்படிங்கிறத பார்க்கலாம். சார், நான் நிஃப்டியினுடைய சார்ட் லோட் பண்ணியிருக்கேன். இது நேற்றுக்கு ட்ரேட் நடந்த இந்த இதை வச்சு கூட நம்ம பார்க்கலாம். இதுக்கு ப்ரீவியஸ்ஸு அதுக்கு முந்தின நாள் ட்ரேட் நடந்தது, அதாவது என்னென்னா ஜூன் 17. ஸோ 17 ட்ரேட் நடந்ததையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 30 நிமிஷம். ஸோ 30 நிமிஷம் டைம் ஃப்ரேம் நம்ம லோட் பண்ணியிருக்கோம் சார்ட்டில். ஒவ்வொரு கேண்டிலுமே இங்கே இருக்கிறது எல்லாமே 30 நிமிஷம் நமக்கு டைம் சொல்லுது. ஓகே, ஸோ இந்த இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபிக்ஸட் ரேஞ்ச், அதாவது இந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். ஓகே, யூஸ் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டில் மார்க்கெட் முடிஞ்சோன்னா சொன்னாலே 9:15 மார்க்கெட் 9:45க்கு இந்த கேண்டிலுடைய ஹை லோவை மார்க் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மார்க் பண்ணிட்டோம். நமக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இதில் எந்த இடத்துல வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு பர்டிகுலராக தெரியும். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வால்யூம் இது வேல்யூ ஏரியாவுடைய ஹை. ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டிலுடைய வேல்யூ ஏரியாவுடைய ஹை. இது ½ அன் ஹவர் கேண்டிலுடைய வேல்யூ ஏரியாவுடைய லோ. ஓகே, ஸோ இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இதுக்கு நம்ம கலர் ப்ளூ வச்சோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் எந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ½ அன் ஹவரில் என்ன மாதிரி வால்யூம் நமக்கு இதில் கிடச்சிருக்கு அப்படிங்க நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். அந்த ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டிலுடைய ஹை லோ. ஓகே, இது ஹை, கீழே இருக்கக்கூடிய இந்த இடம். ஸோ இதுதான் வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இதுதான் நமக்கு ஹை லோவாகவும் இருக்குது. ஓகே, ஸோ அது ஒரு இதுக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், ஹைலோ இதுன்னு தெரியறதுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை 3 நிமிஷம் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ 3 நிமிஷம் டைம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம நேரில் பார்க்கலாம்.
ஸோ இந்த இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வால்யூம் ஹை லோ பாயிண்ட், அதாவது வேல்யூ வெரி ஹை வேல்யூ வெரி லோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இது எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரேம் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த ஃபிக்ஸட் அதை எஃப்ஆர்விபின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி மார்க் பண்ணோம். மார்க் பண்ணதில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த லைன் எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாகவும் நம்ம ஆக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் மேலே போகும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த லைன் எல்லாமே நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும், கீழே இருக்கும்போது நமக்கு வந்து இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அந்த சேம் டைமில் அந்த ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் கேண்டிலுடைய ஹை லோ இருக்கு இல்லையா, ஸோ ஹை லோவும் நமக்கு வந்து கொஞ்சம் மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ஹை கிட்ட போகும்போது மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கோ, இல்லைனா வேல்யூ வெரி லோ கிட்ட போகும்போது மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கோ கொஞ்சம் சான்சஸ் அதிகம். ஓகே, ஸோ இங்கே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டைம் பீரியட் வந்து ஸோ 9:45. ஸோ 9:45க்கு தான் நம்ம வந்து லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ 9:45க்கு அப்புறம் நமக்கு வந்து என்ட்ரி எப்படி கிடைக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் இங்கே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து கீழே விழுந்ததுனாலும் ஒரு புட்டை பை பண்ணலாம், இல்லை பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே போய்ட்டு ப்ரீவியஸ் ஹை இருக்குது, ஹையிலேருந்து மார்க்கெட் கீழே விழுந்தாலும் நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே அதை தாண்டி கீழே இருக்கக்கூடிய இந்த வால்யூம், ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பை நடந்திருக்கு, அப்போ திருப்பி இந்த இடத்துல இந்த வேல்யூ ஏரியா லோ, இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய ஹை லோவும் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ லோவும் இந்த இடத்துல இருக்குது, வேல்யூ ஏரியா லோவும் இந்த இடத்துல இருக்குது, வால்யூமுடைய லோ. இங்கேருந்து மார்க்கெட் ஒரு பை கிடைக்கி அப்படின்னாலும் நம்ம வந்து காலை பை பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இங்கே இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துட்டு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா புட்டு தான் நம்ம பை பண்ணணும். ஸோ உடனே பண்ணலாம் அப்படிங்கிறத விட நான் எப்போவுமே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேண்டில் க்ளோசிங், இந்த ஃபஸ்ட்டு 3 மினிட் கேண்டில்னால் இப்போ இதோட கேண்டிலோட டைம் பார்த்தீங்கன்னா 10:48. ஸோ 10:48 க்ளோசிங் ப்ரைஸ் என்னவோ அதோட இதில் நான் போய் பை பண்ணுவேன். ஸோ இப்போ புட்டை பை பண்ணோம் அப்படின்னா இந்த கேண்டில் 10:48 கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் என்னவோ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக புட்டை பை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்போவுமே வந்து ஆப்ஷன் வந்து ட்ரேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேஃப் நமக்கு எப்படி அப்படின்னா, போயிட்டு ஒரு சின்ன பாயிண்ட், அது நம்மளால் வந்து ஒரு 100 ரூபா 150 ரூபாக்குள்ளே ஒரு ஆப்ஷன் எடுக்கிறோன்னா 7 to 10 பாயிண்ட் வச்சுட்டு நம்ம வெளியே எக்ஸிட் ஆகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து அடுத்து வந்து ஒரு என்ன மூமெண்ட்ஸில் போகும் அப்படின்னு தெரியாது. நம்ம வந்து ஒரு எல்லா மார்க்கெட்டையும் நம்மளால் வந்து ரொம்ப வந்து அதாவது பர்டிகுலராக ரொம்ப டீஃபாக போய் நம்மளால் அனலைஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடிய டூல் கிடையாது. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய டூலை வச்சு ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கால்பிங் மாதிரி நம்மளால் ஆப்ஷனில் பண்ண முடியும் அப்படின்னா சில டூலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டூலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மெயினாக கற்றுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த விஷயத்தில் நம்ம வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த பதிவில் அதாவது என்ன ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் கேண்டிலுடைய ஹைலோ மார்க் பண்ணுங்கள், ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுங்கள், அதை மார்க் பண்ணிவிட்டு மார்க்கெட் எந்த இடத்துலலாம் வந்து வாலட்டைலாக மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு, கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள், அதை வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே நமக்கு நடந்த விஷயம் அதுதான். மார்க்கெட் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வந்துருக்கு, ஃபுல்லாக கீழே வந்துட்டு இங்கே வந்து உள்ளே போயிட்டு நமக்கு வந்து ரெக்கவர் ஆகுது அப்படின்னா அப்போ அங்கேருந்து நம்ம காலை பை பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த ஏரியாக்குள்ளே போயிடுச்சு மார்க்கெட், ஒரு ஹை லோ ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் கேண்டிலுடைய லோவுக்கு வந்துட்டு லோவுக்கு கீழே வந்திருக்கு, லோவுக்கு கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் வந்து லோவுக்கு உள்ளே போயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா காலை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை வந்து இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி அது வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.